பெண் உரிமை அப்படின்னு வரும்போது எல்லாம் ஆம்பளைங்களும் சரக்கு அடிக்கிறாங்க, பாருக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நடிகை அடிக்கக்கூடாதா? பாட்டில் அந்த பொண்ணு வீசிச்சு, உனக்கு கண் இருக்குல்ல, பார்த்து விலகி இருக்க வேண்டியதானே. ஏன்னா இவ்வளோ பெரிய பையனாக இருக்கா, அந்த பிள்ளைக்கு 24 வயசு தான் ஆகுது, அதை உன்னை கரத்தி உள்ளே வச்சு குத்துன்னு குத்தி இருக்கு, நீலாம் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி அவனை விசாரிச்சிருக்காங்க. பாதி தூரம் போகும்போதே போலீஸ் நம்மளை பிடிச்சாலும் சரி, நான் இறங்கிக்கிறேன், இவனை எங்கிட்ட கொண்டு இறக்கி விட்டுருங்க சொல்லிவிட்டு அது இறங்கி ஆட்டோ பிடிச்சி போயிடுச்சு. போய் வேறு வீட்டில் போய் படுத்துருக்கு, எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கு பாருங்க. அப்புறம் எப்படி போதையில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும்? இவங்க பூராமே மாட்டியிருக்கான், அடி வாங்கினவனு மாட்டியிருக்கான், அடித்தவனு மாட்டியிருக்கான், மொத்தம் எல்லாத்தையும் கொத்தா கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கேன். இப்போ இதே லட்சுமி மேனனை போய் கடத்திட்டு போய் வச்சு குத்திருந்தாங்க, பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி மேனன் அவர்கள் வந்து தலைமறைவாகி ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் இருந்தாங்க. அவங்க கூட இருந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்கள பண்ணாம முட்டா பயலாக இருக்காமா, மாட்டிட்டாமா. லட்சுமி மேனன் தெளிவான ஆளாக இருக்கிறதுனால பாதியில் பிரேக் சொல்லுவாங்க, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை கட்டி நேராக வண்டியை விட்டான்ற மாதிரி தெளிவாக இருந்திருக்கு போதையிலே. என்னதான் இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, என்னதான் குடிச்சாலுமே இது பண்ணாலுமே ஒரு லிமிட் இருக்கு அவங்க கிட்ட. ஏன்னா வெளியில போனா நார்மலாக யார் சொன்னா உங்களுக்கு லிமிட் இருக்கு? நார்மலாக சொல்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி நார்மலாக லிமிட் இருக்கு? காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க சார்? லட்சுமி மேனன் அப்படின்னா பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி கேர்ள் லுக்கில் வந்திருப்பாங்க. அவங்க நடிக்கிற படங்களுமே அப்படிதான் இருக்கும். அவங்க ஒரு பாரில் சண்டை போட்டு கேஸில் மாட்டியிருக்காங்க அப்படின்றதே ஒரு ஷாக்கில் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கடத்தல் கேஸில் மாட்டியிருக்காங்க, தலைமறைவாக இருக்காங்க அப்படின்றது இன்னமும் ஷாக்காக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஏமா இதில் வந்து தலைமறைவாயில் இப்போ வந்துருக்காப்புல, ஒரு தலைமறைவெலாம் இல்லை, அது வந்து இப்போ மீடியா ஹைப் பண்ணுறது தான். நைட்டு இப்போ ஹோம்லி கேரக்டரில் நடித்தா ரவுடித்தனம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா, குடிக்கக்கூடாதுன்னு இருக்கா, இல்லை ஹோம்லி கேரக்டரில் நடிக்கிறவங்கலாம் ஹோம்லியாக இருப்பாங்கன்னு ஏதாவது இருக்கா? நீங்களாம் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேரக்டரில் அது படத்தில் அது நடிப்பு தானே. படத்தில் இப்போ ஹோம்லியாக நடிச்சிருக்கலாம், உண்மையான கேரக்டர் இதாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ போயிருக்காங்க. பெண் உரிமை அப்படின்னு வரும்போது எல்லாம் ஆம்பளைங்களும் சரக்கு அடிக்கிறாங்க, பாருக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நடிகை அடிக்கக்கூடாதா? இப்போ எத்தனையோ பேர் பாட்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க, ஒரு பொம்பளை பாட்டில் எடுத்து பீர் பாட்டில் எடுத்து வீசக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லி? ஸோ அவங்களுடைய சுதந்திரம் அது சட்டத்துக்கு மீறி போகும்போது போலீஸ் தேடி இருக்கோம். போலீஸ் தேடிச்சுன்னா சட்டப்படி அவர் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு, அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்ளை பண்ணி முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. வாங்கினோடனே திருப்பி வெளியில் வந்துட்டாப்புல, இல்லை வந்து வீட்டில் தான் இருக்காப்புல. அந்த மாதிரி தான் இருக்குது. அவருக்கு குடிக்கணும்னு தோணிருக்கு, குடிச்சிருக்காப்புல. எய்த்தாப்பில் இருக்கணும், சண்டையில் இருக்கணும்னு தோணிருக்கு, இழுத்துருக்கா. அப்போ அதை பார்த்தோன்னே பாட்டில் எடுத்து எரியணும்னு தோணிருக்கு, எரிஞ்சிருக்காப்புல. அப்புறம் கடத்தணும்னு தோணிருக்கு, கடத்திருக்காப்புல. அவ்வளோதான். தோணிருக்குன்னு எல்லாமே. ஆமாம், அது இப்போ தோணி இருக்கும்போது எல்லாருக்கும் தோன்றது தானே. இப்போ உங்களுக்கு பேட்டி எடுக்கணும்னு தோணிருக்கு, நீங்கள் எடுக்கிறீங்க. நான் கொடுக்கணும்னு தோணிருக்கு, கொடுக்குறேன். இது சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் அது வழக்காக மாறும். இல்லைன்னா நீங்கள் பேட்டி எடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க, நான் பேட்டி கொடுத்துட்டு நான் பாட்டு உட்காந்துருவேன். அது என்ன இருக்குன்னா, இப்போ சட்டத்துக்கு புறம்பாக மாறினதுனால, அதுவும் வந்து ஒரு பையனை வந்து வயசு பையனை கடத்தியிருக்கு. இத்தனைக்கு அதை விட வயசில் மூத்த பையன், புரியுதா உங்களுக்கு? அவனை போய் கடத்தியிருக்கு அப்படிங்கும்போது இதில் என்னென்னா, இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கனால உங்களுக்கு பெண்ணாக இருக்குன்னு இல்லை, எல்லோரும் சம உரிமை தான். இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பாரெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பாரோட சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் லைட்டை பூரா ஆஃப் பண்ணிடுவாங்க. டாஸ்மாக் பார் கிடையாது, அது வந்து எச்ச பார். அது நாய் நரியெல்லாம் உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பாரு ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அதுக்காக லைட் ஆஃப் பண்ணி ப்ளூ லைட்டு சிவப்பு லைட் போட்டான். ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாது, யார் எய்த்தாப்பில் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது. அப்படின்னா சண்டை வராது. ஏன்னா குடித்தா என்ன ஆகுன்னா, இப்போ நீங்கள் தெரு நாயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா குலைச்சிட்டே வச்சுன்னா நீங்கள் தலையை குனிஞ்சு போயிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதை பார்த்து ஐ கான்டாக்டில் பார்த்தீங்கனாலே உங்கள் பாயா வரும், கடிக்க வரும். நம்மட்டு தலையை குனிஞ்சு போயிட்டோம்னா வந்துடும். இது மாதிரி மனுஷனும் நாய் மாதிரி தான். இப்போ குடிச்சிட்டான்னா சண்டை இழுத்துருவான். இப்போ பார்க்கும்போது திடீர்னு போதையில் இருப்பான், இப்படி பார்த்துட்டே இருப்பான், என்னடா என்னை முறைக்கிறேன்மா. அவன் ஏதோ பார்த்துட்டு இருப்பான். உன்னை நான் என்னடா முறைச்சேன், நான் அந்த பக்கம் பார்த்துட்டு நீ ஏன்டா என்னையை பார்த்தேன்னு சண்டையாயிடும். அதனால நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். லைட் ஆஃப் பண்ணி ரெட் லைட்டு ப்ளூ லைட்லாம் போட்டால் எவன் கண்ணு எங்கே பார்க்குது அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு தான் டிஜேன்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. டிஜே தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த காலத்தில் வந்து இது தமிழர் கலாச்சாரம் மரபு காப்பி அடித்தது தான் வெள்ளைக்காரன் டிஜேன்னு வச்சான். இன்னும் அந்த காலத்தில் வந்து அபசகனமான வார்த்தைகள் கேட்டக்கூடாது. கல்யாணத்தில் வந்து தாலி கட்டுற நேரத்தில்
எவனா 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் அசிங்கமாக. இது அந்த அமங்கலமான வார்த்தை இந்த பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்துடக்கூடாதுன்றது தான் மேளம் வைப்பாங்க. மேளம் கொட்டுச்சுன்னா எவன் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் அது காதில் விழுகாது, மேலே சத்தம் மட்டும் இருக்கும். புரியுதா? இப்போ இதை காப்பி அடிச்சு தான் டிஜே வந்துச்சு. டிஜே எதுக்கு வந்துச்சுன்னா, இவங்க பாட்டுக்கு அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பான், ஒருத்தனுக்கு சண்டை வந்துடும் சொல்லி ஃபுல்லாக சவுண்டை வச்சு விட்ருவான். ஏதாவது இவங்க பேசுகிறது இவனுக்கே கேட்காதுன்ற மாதிரி, என்னத்தையோ குடிச்சு தொலைங்க சனியனுங்களான்னு சொல்லிட்டு லைட்டே ஆஃப் பண்ணி இந்த பாட்டையும் போட்டு விட்டான்னா இவன் பாட்டு குடிச்சிட்டு பேசியிருப்பான், அடுத்தவனுக்கு கேட்காது அவ்வளோ தூரம். இப்படிலாம் பண்ணியுமே நித்யா மேனன் காதில் விழுந்திருக்கு அந்த பசங்க பேசுகிறது. அதில் தான் டென்ஷன் ஆகி பாட்டில் எடுத்து வீசியிருக்காங்க. வீசினதில் இப்போ காவல்துறையில் என்ன கேட்குறாங்கன்னா, நீ இவ்வளோ பெரிய பையனாக இருக்கியே, பாட்டில் அந்த பொண்ணு வீசிச்சு, உனக்கு கண் இருக்குல்ல, பார்த்து விலகி இருக்க வேண்டியதானே அப்படின்னு அவனை விசாரணை பண்ணி ஸ்டேஷனில் உட்கார வச்சு. பாட்டில் வீசினது தப்பு இல்லை, அந்த பையனை கேள்வி. ஆமாம், அவன் மேலேயும் தப்பு இருக்குல்லம்மா. பாரில் வந்து ஒரு பாட்டில் விழுந்து, இப்போ இடி விழுந்துச்சுன்னா செத்துலமா போயிருப்பான். அவேர்னஸ் வேண்டாமா? வேணும்னு பண்ணுறது. ரோட்டில் போகிறீங்கம்மா, பைக்கு வருது வேகமாக, நீங்கள் விலகுவீங்களா? வாடா மோதுனா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேணேவா நடந்து போவீங்க? ஒரு அலர்ட்டாக இருப்பீங்களா? டக்குன்னு கிட்ட வந்துட்டானா ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு தானே வைவீங்க. அப்போ நீ பாட்டில் வீசுகிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கடத்தப்பட்ட பையனே அதான் கேட்டிருக்காங்க. ஏன்டா இவ்வளோ பெரிய பையனாக இருக்கா, அந்த பிள்ளைக்கு 24 வயசு தான் ஆகுது, அதை உன்னை கரத்தி உள்ளே வச்சு குத்துன்னு குத்திருக்கு, நீலாம் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி அவனை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு தான் அவன் வழக்கு கொடுத்த அப்புறம் எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே நித்யா மேனன் மேம்பாலத்தில் இறங்கி ஆட்டோ பிடிச்சி போயிடுச்சு. பிடிச்சி போனால் அதை பிடிக்க முடியல. ஸோ அதனால் இப்போ ஜாமீன் கொடுத்துட்டாங்க, வெளில வந்துருச்சு. இப்போ மோதுனா ஜெயிலுக்கு போயிடுவான்னு தெரியும்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்க சினி ஃபீல்டில் நான் சொல்லலாமா? அவங்களுக்கு தெரியாதாம்மா? நான் சொல்லியா தெரியும்? ஒருத்தரை போட்டு அடித்தா ஜெயிலுக்கு போயிடும், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தவறாக ஒருத்தரை போட்டு தாக்குனா அது குற்றம், சட்டத்துக்கு புறமானதுன்னு தெரியும். அது ஒரு பக்கமாக சொல்லுவாங்க. இப்போ பெண் உரிமை ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை மட்டும்தான் குடிக்கணுமா? ஏன் ஒரு பொண்ணு குடித்தா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு பொண்ணை கேலி பண்ணால் அந்த பொண்ணை ஏன் அடிக்கக்கூடாது? பாட்டில் எடுத்து ஆம்பளை மட்டும்தான் வீச முடியுமா? இந்த சில படத்தில் டைலாக் வரும், கத்தி நீ குத்துனா தான் குத்துமா, நான் குத்துனா குத்தாதான்னு. அதே மாதிரி பீர் பாட்டில் நீ வீசினா தான் போகுமா? நித்யா மேனன் வீசினா, இப்போ சாரி நித்யா மேனன் அது நல்ல டைப், நித்யா மேனன் ரொம்ப தங்கமான, இது நம்ம லட்சுமி மேனன் வீசினா பாட்டில் பறக்காதா அப்படின்றது ஒரு பார்த்துருக்காங்க. அவனும் இல்லை, அதான் டொக்கா மாட்டியிருக்காங்க. கடத்துகிற 2 பொம்பளைங்க சேர்ந்து கடத்துகிற அளவுக்கு ஒருத்தர் மாட்டியிருக்கானா, அவன் எப்படி ஆளாக இருப்பாங்க? அவனை தூக்கி காருக்குள்ளே போட்டு குத்துன்னு குத்திருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. லட்சுமி மேனனும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி. ஸோ குத்திருக்கான். ஒரு பையன் அவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கான். அது லட்சுமி மேனன் எவ்வளோ போதையிலையும் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கு. அதுதான் அறிவுக்கும் மித்ததுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளோ டேலண்டான ஆள் பாருங்கள். பாதி தூரம் போகும்போதே போலீஸ் நம்மளை பிடிச்சாலும் சரி, நான் இறங்கிக்கிறேன், இவனை எங்கிட்ட கொண்டு இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது இறங்கி ஆட்டோ பிடிச்சி போயிடுச்சு. போய் வேறு வீட்டில் போய் படுத்துருக்கு. எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கு பாருங்கள். அப்புறம் எப்படி போதையில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும்? இவங்க பூராமே மாட்டியிருக்கான். அடி வாங்கினவனு மாட்டியிருக்கான், அடித்தவனு மாட்டியிருக்கான். மொத்தம் எல்லாத்தையும் கொத்தா கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கேன், போதை தெளிகிற வரைக்கும் காலையில். அப்புறம் காலையில் பார்த்துட்டு தான் அப்புறம் போலீஸ் வரக்குள்ள அவங்க அப்பா போய் முன்ஜாமீன் வாங்கிட்டார். சொல்லியிருக்காங்களாம், வீட்டில் நீ வெளியே போகாதம்மாலே வீட்டிலே அடி. கேரளாவில் வீட்டில் தான் அடிப்பாங்க மேக்ஸிமம். நீ வெளில போகாத, வெளில போனால் பிரச்சனை வருது, நம்ம வீட்லேயே வாங்கி வச்சுருவோம், எல்லாம் எது வேணாலும் பண்ணிக்கோ, ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இங்கேயே இருங்க. சரி, இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுன்ற மாதிரி. அப்படி கேரளாவில் அப்படி தானே சார் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஒரு சினி ஃபேஸ் இருக்கு. அதுக்காக டெய்லி வீட்லேயே ஒரே போர் அடிக்காதம்மா. கேரளாவில் அப்படி பண்ணுவாங்கன்னா டெய்லி வீட்டில், இப்போ நீங்களே இருக்கீங்க குடும்பத்தில், டெய்லி சமைச்சு சாப்பிட்றீங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளில போய் சாப்பிட்றது இல்லையா? ஹோட்டலில் சாப்பிட்லாம், கேஎஃப்சியில் போய் சிக்கன் சாப்பிட்லாம், ஆர்டர் போட்டு சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்களே. அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை இருந்திருக்காதா? சரி, டெய்லி வீட்லேயே உட்காந்து ஒரே பார் ஒரே இது, அதனால் வெளில போயிருக்காங்க. அதே போல் இப்போ அவங்க ஜாமீன் கிடச்சிச்சு, அவங்களுக்கு வந்து இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அவரை அடிக்கலை, எதுவுமே பண்ணலை, அவர் தான் எங்களை வந்து பாலியல் தூண்டுதலுக்கு உள்ளாக்குனாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. அது பெண்கள்லாம் பொதுவாக எல்லாரும் இல்லை, சிலர் வந்து அதை வந்து காகிதமாக கையில் எடுக்குது. வடிவேல் காமில் வரலாம், தொட்டுட்டான் பார்த்துட்டான் கத்திட்டு ஓடுவான் பாருங்க. அந்த மாதிரி கடைசி ஆயுதம் அதுதானே. கடைசியில் என்னை தொட்டுட்டான் வச்சுட்டான் அப்படின்னா வீடியோ இருக்குது. லட்சுமி மேனனை பொறுத்த அளவுக்கு வந்து நித்யா மேனன்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அடித்தா அமைதியாக இருக்க ஆள். அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை இது வரைக்கும். லட்சுமி மேனன் இப்பயே பார்த்தேன், நீங்கள் இடையில 2-3 வாட்டி நித்யா மேனன் இப்போ சொன்னது நல்லவங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ லட்சுமி மேனன் எப்படி சார்? இல்லைம்மா, அவங்க நல்லவங்கன்னா இது வரைக்கும் மாட்டலை. இல்லை, இப்போ லட்சுமி மேனனே இப்போ நீங்கள் நேற்று வரைக்கும் என்ன நினச்சிருக்கீங்க? முந்தா நாள் வரைக்கும் ரொம்ப அடக்கமான பொண்ணு, தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கு, ரொம்ப டீசெண்டாக ஒரு குடும்ப குத்து விளக்காக நடிச்சிருக்குன்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி தானே ஷாக்கானீங்க நேற்று வீடியோவை. ஒரு குடும்பத்து குத்து விளக்காக நடித்த ஒரு பொண்ணு இப்படி அசிங்கமாக பேசி ஒருத்தனை பாட்டில் எடுத்து அடிச்சிருக்கும் போது
உங்களால் ஜீரணிக்க முடியல, டக்குன்னு இந்த பேட்டி எடுத்து போட்டலான்னு வந்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் ஷாக் ஆகுது. அது வந்து நித்யா மேனன் இது வரைக்கும் மாட்டலை, அப்படி பண்ணுவாப்பிலான்னு நம்ம சொல்ல முடியாது. லட்சுமி மேனனை பொறுத்தளவுக்கு இப்போ முன்ஜாமீன் ஜட்ஜே பார்த்துட்டு பாவம் தெரியாமல் இந்த பிள்ளை போதையில் ஏதாவது பண்ணியிருக்குன்னு சொல்லி கூட முன்ஜாமீன் கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு நடிகையோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம், சரி தெரியாமல் பிள்ளைங்க பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க முன்ஜாமீன். இப்போ அது வழக்கு விசாரணைக்கு இப்போ அடிக்கடி போகும். அது ஒரு கண்டென்ட்டு தான் கேரளாவில். இப்போ லட்சுமி மேனன் வெளியில் வந்தால் தான் நம்ம கண்டென்ட்டு. வீட்லேயே இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் நல்லது தான், கண்டென்ட்டு கண்டென்ட்டு தானே இதெல்லாம். நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி மேனன் அவர்கள் வந்து தலைமறைவாகி ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் இருந்தாங்க. அவங்க கூட இருந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்கள பண்ணாம அவன் முட்டா பயலாக இருக்காமா, மாட்டிட்டாமா. லட்சுமி மேனன் தெளிவான ஆளாக இருக்கிறதுனால பாதியில் வடிவேல் சொல்லாப்புல ரைட்டில் கை காட்டி, விவேக் சொல்லாப்புல லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காட்டி நேராக வண்டியை விட்டான்ற மாதிரி தெளிவாக இருந்திருக்கு போதையிலையும். அவங்க 3 பேர் மாட்டியிருக்காங்க. தெளிவாக இருந்தோடனே இப்போ இருக்கான். இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த பையன் அடி வாங்கின பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன்டா போதையில் இறக்கி விட்டீங்க, ரோட்டில் இறக்கி விட்டால் கூட நான் ஆட்டோ சரி 4 குத்துனீங்க, ஆட்டோவில் போயிருப்பேன் வீட்டுக்கு, மேம்பாலத்து மேலே கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்க. நடுராத்திரியில் மேம்பாலத்தில் போதையில் அவன் நடந்து வந்திருக்கான். அப்போ தான் அவன் கடுப்பாக இருக்கான், இவளை விடவே கூடாது, ரோட்டில் இறக்கி ஏதாவது ஆட்டோ இருக்கிறதுல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இறக்கி விட்டுருந்தா கூட நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம், மேம்பாலத்தில் இறக்கி விட்டு 2 கிலோமீட்டர் ராத்திரியில் நடக்க விட்டாங்க, இவங்களை கேஸ் போடாமல் விடக்கூடாதுன்னு அவன் போய் நேராக ஆட்டோ எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஒழுங்காக அவனை ஓரத்தில் இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்மாகில் அடிச்சுட்டு இங்கே விழுந்து கிடப்பாங்க. காலையில் விடிஞ்சோடனே முடிச்சுட்டானா அவனாக எந்திரிச்சு போயிடுவான். எந்த பிரச்சனை முத நாள் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. புரியுதா? அந்த மாதிரி பண்ணியிருந்தா பரவாயில்ல. அந்த கூட இருக்கவங்கெல்லாம் கூமுட்டையாக இருந்திருக்காங்க. லட்சுமி மேனன் தவிர மித்த எல்லாமே முட்டா பசங்களாக இருந்தாங்க. அவன் தெளிவாக இருந்திருந்தான்னா, அடித்தோம் அவன் வீட்டிலே கொண்டு இறக்கி விட்டுருந்தாங்கன்னா கூட அவன் போட்டு போயிருப்பான். அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியல. அப்போ லட்சுமி மேனன் பண்ணது தப்பு தான், ஆனால் சேஃபாக ப்ளே பண்ணி வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? பண்ணது தப்பு தான்ன்றது வந்து சட்டம் தான்மா முடிவு, நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த பெண் உரிமை ஆர்வலர்களை வந்துடும், எப்படி ஒரு பெண் பண்ணால் தப்பு, ஆம்பளை குடிப்பான் அடிப்பான், பொம்பளை அடிக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார், அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம முடிவு எழுத முடியாது, போலீஸ் தான் முடிவு பண்ணணும். ஆம்பளைங்க பண்ணாலும் கேஸ் வரும்ல சார்? யார் பண்ணாலும் கேஸ் வருமா? இப்போ இந்த பொண்ணு மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இனி வரும், நீ கோர்ட்டுக்கு வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும், விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. அவங்க கொஞ்சம் கேம் ஆடுவாங்க. லட்சுமி மேனனை வந்து கூப்பிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரணைன்ற பேரில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு அதை வீடியோ எடுத்து போடுறது, கண்டென்ட் போடுறது, இப்போ ஒரு வாரத்துக்கு போகும். இப்போ வந்து இந்த ஓணம் ஆரம்பிச்சிருச்சு இங்கே. இந்த நாள் ஓணம் ஆரம்பித்ததுனால இந்த மேட்ரு கொஞ்சம் டவுன் ஆயிடும். அதனால் இந்த பொண்ணு தப்பிச்சுடுது. என்னதான் இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, என்னதான் குடித்தாலுமே இது பண்ணாலுமே ஒரு லிமிட் இருக்குது அவங்ககிட்ட. ஏன்னா வெளியில் போனால் நார்மலாக. யார் சொன்னா உங்களுக்கு லிமிட் இருக்குது? நார்மலாக சொல்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி நார்மலாக லிமிட் இருக்குன்னு சொல்லி? நார்மலாக பண்ணால் அது அவ்வளோ பெருசாக போகாது, இவங்க பண்ணால் அது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட்டாக இதோ இப்போ இந்த கேஸ் வந்த மாதிரி போய்டுன்னு ஒரு லிமிட் இருக்கும். இல்லை அதுதான்மா, இப்போ அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாகில் போனீங்கன்னா டெய்லி 1000 பேர் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி என்னைக்கா பேட்டி எடுத்துறீங்களா? இவர் குடித்து விட்டு பாட்டிலை வீசி விட்டார், நேற்று டாஸ்மாகில் நடந்தது அப்படின்னா டெய்லி தான் நடக்கும். புரியுதா? டெய்லி முட்டை பொரியல் போடுவாங்க, குடல் வறுவல் போடுவாங்க, அது டெய்லி டாஸ்மாக். அதை போய் பேட்டி எடுக்க முடியுமா? அதை சார் டாஸ்மாகில் முட்டை பொரியல் போடுறாங்க சார், போட்டியை வந்து 10 ரூபா ஏற்றிட்டான், கிளாஸை வந்து கூட விட்டான்னா அது நியூஸ் கிடையாது. ஜேர்னலிசத்தில் என்னென்னா, நாய் மனுஷனை கிடைச்சா நியூஸ் கிடையாது, மனுஷன் நாயை கிடைச்சிட்டானா நியூஸ். அதுதான் சொல்லி தருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து வேறு யாராவது டாஸ்மாகில் குடிச்சிட்டான்னா அது நியூஸ் கிடையாது. இது நம்ம யார் லட்சுமி மேனன் குடிச்சிட்டு 2 பேரை போட்டு அடித்தா தான் அது நியூஸ். இல்லை லட்சுமி மேனனை எவனா 2 பேர் அடிச்சிட்டான்னா நியூஸ் ஆயிடும். இப்போ இதே லட்சுமி மேனனை போய் கடத்திட்டு போய் வச்சு கும்மாங்குத்து குத்திருந்தாங்கன்னு வைங்க, பெரிய இஷ்யூ ஆயிடும். நாடு முழுவதும் பரபரப்பாயிரும். டிபேட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம சேனலுக்கெலாம் 7 மணிக்கு இந்த கம்பியில் காக்கா உட்காந்த மாதிரி 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அதை போட்டு டிபேட்டை போட்டு இவர் இந்த இது பெண் ஆர்வலர், இவர் வந்து மலையாளி சங்கம், இவர் வந்து டாஸ்மாக் ஊழியர் அப்படின்னு போட்டு 4 பேரை வச்சு இது எப்படி நடந்துச்சு, எப்படி குடித்தாங்க, எப்படி அந்த பாட்டில் எப்படி பாரில் எப்படி பீர் பாட்டில் ஊற்றிட்டு அவன் வெயிட்டர் எடுத்துகிட்டு போகாமல் ஏன் அங்கே வச்சான், பார்லெலாம் வந்து கிளாஸில் ஊற்றிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் பாட்டில். ஸோ எப்படி வச்சான்னு வச்சு பிரித்து மேய்ஞ்சி ஒரு 4 டிபேட்டை போட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நடக்கலை. இப்போ லட்சுமி மேனன் குத்துனதுனால இதை பெருசாக எடுக்கலை. புரியுதா? லட்சுமி மேனனை குத்திருந்தாங்கன்னு வைங்க, பெரிய பிரச்சனையாயிடும். நடிகை கடத்தி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆயிடும்.
அப்புறம் ஃபேஸை போடக்கூடாது. இது குடிச்சிட்டு பாட்டில் வீசுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபேஸை காட்டக்கூடாது அப்படின்றாங்க. அது வாழ்க்கை பாதிச்சு இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனைனால ஏற்கனவே அவங்களுக்கு மார்க்கெட் டவுனாக இருந்துச்சு. இதனால ஏதாச்சும் மார்க்கெட் டவுன் ஆகும்? இது பற்றி மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லி எல்லாம் இறைவன் செயல்மா. திடீர்னு பார்த்தா ரவுடி கேரக்டருக்கு இது இப்போ சூட் ஆகும்னு சொல்லி திடீர்னு மார்க்கெட் பீக்கில் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது கன்னட படம் தெலுங்கு படத்திலலாம் கூப்பிட்டாங்கன்னா அப்படி எதையும் வச்சு முடிவு பண்ண முடியாது. அப்போ இதை வச்சு ரவுடி கேரக்டருக்கே கூப்பிட்டுருவாங்க? இல்லை வாய்ப்பு இருக்குமா, எது வேணாலும் நடக்கும். இல்லை ஏன்னா ரியலாக பண்ணியிருக்குல்ல, ரியலாக பண்ணியிருக்கு. ஆக்ஷன் பண்ணும்போது சரி இதை தூக்கி நம்ம தெலுங்கு படம் பாலகிருஷ்ணா படத்தெல்லாம் தூக்கி போட்டான்னு வைங்க, நல்லா டைலாக் பேசிட்டு ஏமிடா அப்படின்னு சொல்லி பாட்டில் தூக்கிச்சுன்னு தெலுங்கில் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம முடிவு பண்ணுறது, எல்லாம் மேலே இருக்க முடிவு பண்ணுறது. லட்சுமி மேனனுக்கு மார்க்கெட் இல்லை, இப்படி ஒரு சம்பவத்தை க்ரியேட் பண்ணி அதை வாழ வைக்கலான்னு கூட இதையும் நினச்சிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். சார் அவங்க லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணதில் கூட அந்த மாதிரி தான் கொலை பண்ணுற இதில் தான் கேரக்டரில் படத்தில் உள்ள கேரக்டர் நீங்கள் இதில் சொல்லாதீங்கம்மா. படத்தில் வந்து கதை அது, அதுக்கு நிஜத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நிஜத்தில் கொலை பண்ண முடியுமா? நிஜத்தில் கொலைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். அது மாதிரி படத்தையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது நிறையா மலையாள படத்தில் நடிச்சுட்டு தான் இருக்குது. அதனால் அதுக்கு லைஃபுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. படத்தில் நடிச்சுட்டு தான் இருக்குது, மலையாள படத்தில் நடிச்சிருக்கு. அதை வந்து லட்சுமி மேனனை கெடுத்தது தமிழ் டைரக்டர்ஸ் தான், தமிழ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்துக்க அமைதியாக நடிச்சிட்டு இருந்ததில்ல, அதை கூப்பிட்டு வந்து ஒரு ஆப்பக்கடை வச்சுருக்க மாதிரி ஒரு ரோல் கொடுத்து விட்டாங்க, ஜிகர்தண்டான்னு ஒரு படத்தில். அது முழுக்க முழுக்க மதுரை ரவுடி சம்பவம். இப்போ இது கேரளாலேருந்து வந்தது. இப்படிலாம் நடக்குமான்னு பார்த்து கூட அது மனசில் ஏறி கூட இப்படி பண்ணிடலாம், இப்படிலாம் பண்ணலாம் போல். பாட்டில் எடுத்து ஜிகர்தண்டா படத்தில் அதே மாதிரிலாம் இருக்குது. பீர் பாட்டில் எடுத்து அடித்து மண்டையை உடைக்கிறது, பிடிச்சிட்டு வர தீய காரோட வச்சு கடத்துறது, இந்த சீன் பூராமே ஜிகர்தண்டா படத்தில் இருக்குது. ஆள் கடத்தல், பீர் பாட்டில் வச்சு அடிக்கிறது, இது வந்து அது மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு போல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து காலேஜெல்லாம் முடித்தா கூட 4th 5th ஏதாவது நடத்தின ஒரு பாடம் உங்கள் மனசில் இருக்கும். ஒரு டீச்சர் நடத்தின பாடமோ வாத்தியார் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த சம்பவம் அது மனசில் ஆழமாக பதிஞ்சு கூட அதை செஞ்சு பார்த்துருந்துருக்கலாம். லட்சுமி மேனனை பற்றி இப்போ நடந்துட்டு இருக்க கரண்ட் இஷ்யூவை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.